ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது செகண்ட் சாப்டர். ஓகே, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னன்றதை பார்த்துடலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னென்னா ரியல் ப்ளஸ் இமேஜினரி. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னென்னா ரியல் ப்ளஸ் இமேஜினரி நம்பர். ரியல் ப்ளஸ் இமேஜினரி, ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர், இது ரெண்டும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா. ரியல் நம்பர்னால் என்னென்னு நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ரியல் நம்பர்னால் என்னென்னா ரேஷ்னல் யூனியன் இர்ரேஷ்னல். ரேஷ்னல் நம்பரையும் இர்ரேஷ்னல் நம்பரையும் யூனியன் பண்ணால் அதான் என்னது ரியல் நம்பர். அப்போ இமேஜினரி நம்பர்னால் என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா. இமேஜினரி நம்பர்னால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். x² - 1 x² + 1. ஸோ -1 இந்த பக்கம் வரும்போது +1. இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா +or-√1. x² = -1 +1 இந்த பக்கம் வரும்போது -1. -1க்கு ரூட் எடுத்திங்கன்னா +or-√-1. ஓகேங்களா. 1க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும் 1. -1க்கு நமக்கு ரூட் எடுக்க தெரியுமா? தெரியாது. ஸோ ரூட் ஆஃப் -1, அதாவது ஒரு நெகட்டிவ் ரியல் நம்பர் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரியல் நம்பர். நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு ரூட் எடுக்கிறது ஒரு இம்பாசிபிள். ஸோ இதை நம்ம ஒரு இமேஜினரி நம்பராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ரூட் ஆஃப் -1 தான் நம்ம ஒரு இமேஜினரி நம்பராக எடுத்துக்கிறோம். இதை எப்படி டினோட் பண்ணலான்னா ஐன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ x = +or-i, x = I, x = -i. I என்னன்னு சொல்லியிருக்கோம் ரூட் ஆஃப் -1. ஸோ அப்போ I² என்னவாக இருக்கும்? I² என்ன பண்ணுவோம்? -1 ஸ்கொயர் பண்ண போகிறோம். ரூட் -1 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் ஸ்கொயர் அண்ட் ரூட் கெட் கேன்சல். ஸோ -1. I² -1. ஸோ I⁴ என்னவாக இருக்கும்? I² ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம். I² என்னது -1. அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1. -, +, 1 × 1 1. ஸோ I⁴ 1. 2.1ஓட ஃபர்ஸ்ட் சம் I⁴ 1947 + I⁴ 1950. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா இமேஜினரி ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூவை எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம்? அதாவது I = ரூட் ஆஃப் -1. I² -1, I³ - I⁴ 1. I³ எப்படி -i வந்ததுன்னா I³ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? I² × I, I² -1 × I பண்ணும்போது -1 × I -i. I⁴ I² × I², I⁴. ஸோ -1 × -1 +1. ஓகேங்களா. இப்போ நம்ம 1947க்கு நியரஸ்ட்டாக இருக்க 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 1947 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். என்னோட ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த 1947 3ஆல் மைனஸ் பண்ணுங்கள். 1947 - 3 1944. அப்போ இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1944. அப்போ 1947 1944 இந்த -3 இந்த பக்கம் வரும்போது +3. ஸோ அப்போ 1947 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1944 + 3. ஸோ I⁴ 1944 × I⁴ 3. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா? இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு ஸ்டெப் போட்டுக்கிறேன். 1944 + 3 + 1948 + 2. இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1948 ப்ளஸ் ரிமைனிங் இருக்க அந்த 2. ரிமைண்டர் 2 தான் +2ன்னு போட்டிருக்கேன். இது எப்படி இப்போ மல்டிப்ளிகேஷனில் ஸ்ப்ளிட் பண்ணலான்னா பவர் நமக்கு சஃபிக்ஸ் சேம் பட் பவர் வேறு. ஸோ அதை மல்டிப்ளிகேஷனில் நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். +1948 × I². ஓகேங்களா. இப்போ
944ல் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். 486 4 இருக்குது. ஸோ I to the power 4 to the power 486. I கியூபோட வேல்யூ இப்போ தான் என்னென்னு பார்த்தோன்னா -1 ப்ளஸ் I to the power இதில் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 1948/4 487 4s இருக்குது. ஸோ 4 to the power 487 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா இதே ஆன்சர் வரும். ஸோ 1948ல் எத்தனை 4 இருக்குது? 487. I ஸ்கொயரோட வேல்யூ -1. சாரி, I கியூபோட வேல்யூ என்னது? -I. I கியூபோட வேல்யூ -I. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். I ஸ்கொயர் பிளேஸில் -1. I to the power 4 என்னன்னு பார்த்துருக்கோம்? 1. ஸோ 1 to the power 486 into -I plus I to the power 4 வந்து 1. 1 to the power 487 into -1. 1 to the power anything is 1 minus I plus 1 to the power anything is 1 into -1. 1 into -I plus 1 into -1 -1. So -I plus into -1. இப்போ இதோட ஆன்சர் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னா -I -1. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் சம் பார்த்திங்கன்னா I to the power 1948 minus I to the power -1869. ஸோ I to the power -1 நம்ம எப்படி எழுதலாம்னா 1 divided by I. ஸோ I to the power -1869 1 divided by I to the power 1869. ஓகே, இது மைனஸில் இருக்குது, பவர் மைனஸில் இருக்கும் போது அதை நம்ம இப்படி எழுதலாம். ஓகேங்களா, இது டினாமினேட்டரில் வரும்போது இந்த பவர் என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகிடும். நியூமரேட்டருக்கு போகும்போது மைனஸில் இருக்கும், டினாமினேட்டருக்கு கீழே கொண்டு வந்து எழுதும் போது இந்த பவர் வந்து ப்ளஸில் இருக்கும். ஸோ நம்ம ப்ளஸில் இருந்தால் ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அதை நான் ப்ளஸில் மாற்றிருக்கேன். இப்போ 1948 இருக்கு இல்லையா, இதில் எத்தனை 4 இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபோர் 487 4s இருக்குது. ஸோ I to the power 4 to the power 487. நெக்ஸ்ட்டு 1869 இதை நம்ம எப்படி எழுதலான்னு சொன்னேன். I to the power 1869. இதில் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது 9ல் முடியுதுனால கண்டிப்பாக இது 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இல்லை. அதனால் நம்ம இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 2 29 7 times இப்போ ரிமைனிங் 1 வருது. ஸோ 1869 is equal to 1 வருதுனால 1868 plus 1. 4 into 467 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1868 plus 1. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? I to the power 4 487 minus 1 I to the power இதை ஃபஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1868 into I to the power 1. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதை திரும்பி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இப்படி எழுதலாம். ஸோ I to the power 4 வந்து 1 to the power 487 மைனஸ் இந்த 1868ல் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தோம்? 467. ஸோ I to the power 4 to the power 467 into I. ஓகேங்களா, 1 to the power anything is 1 மைனஸ் I to the power 4 என்னது 1. 1 to the power 467 1 into I. ஸோ 1 minus 1 by I. 1 minus 1 by I மேலே வரும்போது I inverse. I inverse நம்ம எப்படி எழுதலான்னா I inverse is equal to minus I. ஸோ 1 minus I inverse நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்? minus I. ஸோ இந்த place of I inverseல minus I substitute பண்ணியிருக்கோம். minus into minus plus 1 plus I. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 plus I. ஸோ இதோட வேல்யூ என்னது? 1 plus I.
ஓகே, நம்ம இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்னென்னா சம் ஆஃப் I to the power n is equal to 1 to 12. ஸோ n பிளேஸில் ஃபஸ்ட்டு 1 போடுவோம், ப்ளஸ் I to the power 2, I to the power 3, I to the power 4, I to the power 5, I to the power 6, I to the power 7, plus I to the power 7, plus I to the power 8, plus I to the power 9, I to the power 10, I to the power 11, I to the power 12. 1லேருந்து 12 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். I பவரில் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஐயோட வேல்யூ என்ன, ஐன்னு எழுதிக்கலாம். I to the power 2 என்னது, -1, I cube minus I to the power 4 plus 1. இந்த வேல்யூலாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். I to the power I வந்து -1, I square -1, I root of -1, I square -1, I cube என்னன்னு பார்த்தீங்கன்னா I square into I square என்னது -1, -1 into I minus I. ஸோ I to the power 4 plus 1, I square into I square, அதாவது -1 into -1 plus 1. ஸோ இது எல்லாத்தையும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு I to the power 5, I to the power 6, 7 and 8. இது இந்த 4 வேல்யூ இருக்குது இல்லையா. இங்கே நான் I to the power 4 காமனாக வெளியேட்டால் இங்கே என்ன இருக்கும், I, இங்கே I square, இங்கே I cube, இங்கே I power 4. இந்த 4 வேல்யூலையும் I to the power 8 காமனாக எடுத்தோம்னா I square, I cube, I power 4. இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா I -1 minus I plus 1. இப்போ I to the power 4 வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். ஐயோட வேல்யூ 1 -1 minus I to the power 4 வந்து plus 1. I to the power 8 ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். I to the power 4 வந்து 1னா 4 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா தானே 8, 4 2s are 8. ஸோ 4 1னா 1 ஸ்கொயர் இஸ் 1. I to the power 8 1. ஸோ 1. ஐயோட வேல்யூ என்னது, -1. I ஸ்கொயர் வேல்யூ, சாரி I வேல்யூ வந்து என்னென்னா I தான், ஐன்னு இங்கே வச்சுக்கலாம். I ஸ்கொயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1, I cube minus I to the power 4 1. இங்கேயும் I தான், இங்கே ஐயோட வேல்யூ ஐன்னு வச்சுக்கிறோம். நம்ம ரூட் ஆஃப் -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இங்கே ஐன்னு வச்சா தான் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். -1 போடுறதுனால வேஸ்ட் தான். நம்ம இங்கே ரூட் ஆஃப் -1 போட தேவையில்லை. I பிளேஸில் ஐனே வச்சுக்கலாம். I minus I கேன்சல், -1 1 கேன்சல், I minus I -1 1. ஸோ 0 1 into 0 1 into 0. ஸோ 0 plus 0 plus 0 0. ஸோ sum of I to the power n is equal to 1 to 12 is equal to 0. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் I to the power 59 plus I to the power 59. ஓகே, 59க்கு நியரஸ்ட்டாக இருக்க 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். 59/4, 19ல் 4 4 இருக்கு இல்லையா, 16. ஸோ ரிமைனிங் 3. ஸோ 59 நம்ம எப்படி பார்க்கலாம், 56 + 3, 56 + 3 தான் நமக்கு 59. ஓகே, 50 இல்லைன்னா நம்ம வந்து இப்படி கூட எழுதலாம். 59 வந்து 60 - 3, சாரி 60 - 1, 60 - 1ம் 59, 60யும் 4ஆல் டிவைட் ஆகும், 56ம் 4ஆல் டிவைட் ஆகும். நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், இல்லைனா இதை எடுத்துக்கலாம். நான் இங்கே மேலே இருக்கிறது எடுத்துக்கிறேன். 56 into I to the power 3 plus I to the power 56 into I to the power 3. I cube என்னன்னு பார்த்தோன்னா -I. ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்லையும் நம்ம -I போட்டுக்கலாம். 56ல் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தோம், 14. ஸோ I to the power 4 to the power 14 into I cube என்னன்னு பார்த்தோம் -I plus 1 divided by
I to the power 56 I to the power 4 to the power 14 I cube என்னன்னு பார்த்தோம் minus I. So இதோட வேல்யூ என்ன I to the power 4 1 1 to the power 14 is 1 1 into minus I plus 1 into minus I 1 into minus I plus 1 minus I. இப்போ இதை cross multiply பண்ணிக்கலாம் I into I square minus into minus plus 1 divided by minus I square ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் minus 1 plus 1 minus 1 plus 1 0 0 divided by anything is 0. Zero divided by minus I is equal to 0. So இதோட வேல்யூ நம்ம என்னன்னு ஃபைண்ட் பண்ணிக்கிறோம் 0. ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் சம் I to the power 1 into I square into I cube into goes on to I to the power 2000. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சஃபிக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, பட் பவர்ஸ் தான் வேறு வேறையாக இருக்குது. நம்ம இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் 1 + 2 + 3 + goes on 2000. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சஃபிக்ஸ் சேமாக இருக்கும் போது பவர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் ஆட் பண்ணணும் இல்லை, சேமாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1லேருந்து 2000 வரைக்கும் இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் எக்ஸைஸ் 2.9 போட்டிருந்தேன். 10th ஸ்டாண்டர்டோட எக்ஸைஸ் 2.9 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்னென்னா 1 + 2 + 3 + goes on + n is equal to n into n + 1/2. ஸோ n பிளேஸில் இங்கே என்ன இருக்குன்னா 2000. ஸோ 2000 into 2000 + 1 2001/2. இந்த 2 எங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1000 வரும். ஸோ 1000 into 2001 இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 20,00,000 வருது. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருது. இதை தான் நான் இங்கே போட போகிறேன். I to the power 0 0. இதுக்குள்ளே எத்தனை 4 இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ இதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ண ஆன்சர் தெரியும். ஸோ 4ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ நான் 2 டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 20 எடுத்துக்கிறேன். 20 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். 20 4ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ். ஸோ 20 0. இந்த 0 போட்டுறோமா, இதை மேலேயும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1 இந்த 1ம் 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 0 போட்டுட்டு திரும்பி நெக்ஸ்ட் இருக்க 0வை கீழே இறக்கியிருக்கோம். 10 எத்தனை டைம் போகும்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ 8 4 2s are 8 2 20 5 டைம்ஸ் 20 0. இந்த 0 போடுறோம், இது மேலேயும் சேர்த்துக்கிறோம். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,02,50 வருது. ஸோ I to the power 4 இதில் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5,02,50. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதே ஆன்சரே உங்களுக்கு வரும். ஸோ இதில் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5,02,50 4s இருக்குது. ஓகேங்களா, இப்போ I to the power 4ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 1 to the power 5,02,50 1 to the power anything is 1. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. இதோட ஆன்சர் என்னது 1. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம் பார்க்கலாம். 6th சம் பார்த்தீங்கன்னா n பிளேஸில் ஃபஸ்ட்டு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் போடுங்க. I to the power 1 + 50 I to the power 2 + 50 I to the power 3 + 50 I to the power 4 + 50 plus I to the power 5 + 50 I to the power 6 + 50 I to the power 7 + 50 I to the power 8 + 50 I to the power 9 + 50 I to the power 10 + 50. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம n is equal to 1 to 10 வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூஸும் n பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ சம் ஆஃப் I to the power n + 50 n is equal to 1 to 10 தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். 50 + 1 51 இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் எல்லாத்துலேயுமே 50 வருது. ஸோ I to the power 50 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும் I to the power 1 இங்கே ப்ளஸ் I to the power 2 I cube
I to the power 4, I to the power 5, I to the power 6, I to the power 7, I to the power 8, I to the power 9, I to the power 10. ஸோ I to the power 50 அப்படியே வச்சுக்கலாம். இதை இன்னும் கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க 4 டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ I to the power 48 into I square. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 48 + 2 50. ஸோ I to the power 1 ஐன்னு வச்சுக்கலாம். I ஸ்கொயரோட வேல்யூ என்னது -1. I cube minus I to the power 4, I to the power 4 plus 1. இங்கே நெக்ஸ்ட்டு I to the power 5, 6, 7, 8, 9, 10 இது எல்லாத்துலேயுமே நம்ம I to the power 4 காமனாக வெளியே எடுக்க போகிறோம். I to the power 4 காமனாக எடுத்தால் இதில் ஒரு I இருக்கும், இங்கே I ஸ்கொயர் இருக்கும், 7ல் I cube, 8ல் I to the power 4, 9 எடுத்திங்கன்னா I to the power 5, இங்கே எடுத்திங்கன்னா I to the power 5 இல்லையா? ஸோ I to the power 48, 4 to the power 48ல் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்கா? ஸோ 4 to the power 12, I ஸ்கொயர் என்னது -1, இங்கே 1 -I -1 1 0 ஆகிடும். I to the power 4 வந்து 1, I என்னன்னு பார்த்தீங்கன்னா I ஸ்கொயர் -1, I cube minus I to the power 4 1, I to the power 5, I to the power 4 into I, so 1 into I to the power, சாரி இது I to the power 6 இல்லையா? இதில் 4 எடுத்துட்டோன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 6 இருக்கும். 10ல் 4 சப்ராக்ட் ஆச்சுன்னா 6. ஸோ I to the power 6, I to the power 4 into I ஸ்கொயர், I to the power 4 1, I ஸ்கொயர் -1, 1 into -1 -1, ஸோ -1. ஸோ I minus I cancel, -1 1 cancel, அப்போ என்ன இருக்கும்? 1 minus I. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா I to the power 4 to the power 12, 1 to the power 12 is 1, 1 into -1 -1, இங்கே என்ன இருக்குது? 1 I minus 1, so minus I plus 1, so answer 1 minus I. ப்ளஸில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன் 1 minus I. ஸோ இதோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 1 minus I.